Good morning to all. Previous classல நாம வந்து 4th lessonல work and energy lessonல என்ன டாபிக் பார்த்தோம்? The work done by constant force, work done by variable force, work kinetic energy theorem அப்படிங்கறத நாம வந்து பார்த்தோம். அடுத்த டாபிக் வந்து என்ன அப்படினு சொல்லி பாத்தீங்கன்னா அதாவது the relations between kinetic energy and momentum. ரொம்ப இம்பார்ட்டன்ட் क्वेश्चन பை மார்க்ல அடிக்கடி கேட்பாங்க. ரிலேஷன்ஸ் between momentum and kinetic energy. momentum and kinetic energy. சரியா? KE னா kinetic energy. ரெண்டுக்குள்ள ரிலேஷன்ஷிப் வந்து என்ன அப்படிங்கறத நாம இந்த லெசன்ல வந்து பார்க்க போறோம். ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் வந்துட்டு என்ன சார்? ரெண்டுக்குள்ள டிஃபரண்ட் வந்துட்டு என்ன, ரிலேஷன்ஷிப் வந்து என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதாவது கினடிக் எனர்ஜிக்கும் மூமெண்டத்துக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் வந்து எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பாருங்க. ரெண்டும் வந்துட்டு எப்படி வரும்? ஈக்குவலாக வந்துட்டு கண்டிப்பாக வரும். அதை தான் வந்துட்டு நம்ம என்ன செய்ய போகிறோம், இப்போ வந்துட்டு ப்ரூஃப் பண்ண போகிறோம். ப்ரூஃப் பண்ணலாமா? அது கினடிக் எனர்ஜிக்கும் மூமெண்டத்துக்கு உள்ள ரிலேஷன்ஷிப்பை வந்துட்டு நம்ம வந்து இப்போ என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா ப்ரூவ் பண்ண போகிறோம். அதை வந்து அப்படின்னு சொல்லி பாருங்கள். இப்போது நாம் வந்து என்ன எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி பாரு. ஒரு ஆப்ஜெக்ட் வந்துட்டு நாம் எடுத்துக்கிறோம். சரியா? இந்த ஆப்ஜெக்ட் மேலே ஃபோர்ஸ் வந்துட்டு அப்ளை பண்ணுறோம். ஃபோர்ஸை வந்துட்டு அப்ளை பண்ணும்போது என்ன ஆகுது, இந்த ஆப்ஜெக்ட் வந்துட்டு இங்கிருந்து இங்கே டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது. அப்போ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்ன ஃபார்ம் ஆகுது? கினடிக் எனர்ஜி வந்துட்டு ஃபார்ம் ஆகுது. சரியா? இஃப் மாஸ் அண்ட் ஆப்ஜெக்ட் m and velocity v, then kinetic energy is given by ke is equal to என்ன சொல்றோம், 1/2 me square. 1/2 me square அப்படிங்கிறது என்னது? kinetic energy. சரியா? ஆல்ரெடி we know that momentum சின்ன கிளாஸ்லயே நம்ம பார்த்துருப்போம். P is equal to ma, நியூட்டன் செகண்ட் லாலாம் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதை வந்து ஈக்குவேஷன் என்னன்னு வச்சுக்கிறோம், 2 அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். ஈக்குவேஷன் இது வந்து என்னது, 2. mங்கிறது ஆப்ஜெக்டினுடைய மாஸ், bங்கிறது வெலாசிட்டி. The product of mass and velocity is given by momentum. Mass is a scalar quantity, velocity is the vector quantity, momentum vector. Already we know that. சரியா? இப்போ இதை என்ன செய்யணும், ஈக்குவேஷன் வந்து 1 அதாவது v ஸ்கொயர் வந்து எப்படி நாம பிரிக்கலாம், v இன்ட்டு v அப்படின்னு சொல்லி நாம பிரிக்கலாம். சரியா? நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். எப்படி பிரிக்கிறோம்? v ஸ்கொயரை v இன்ட்டு v அப்படின்னு சொல்லி நாம் பிரிக்கிறோம். சரியா? இப்போ பாருங்க, 1 ஸ்கொயர் எப்படி எழுதலாம், 1 இன்ட்டு 1. 1 இன்ட்டு 1 என்னது? 1. சரியா? இப்படி எழுதலாம். இப்போ 1 இன்ட்டு 1 இன்ட்டு 1 இது 1 கியூப் அப்படின்னு சொல்லி எழுதலாம். அது மாதிரி தான் இதுவும். இப்போ மேலையும் கீழே என்ன செய்றீங்க, எம்மால மல்டிப்ளை பண்ணி எம்மால டிவைட் பண்ணுங்க. அப்போ வந்து என்ன கிடைக்குது, எம்மால மல்டிப்ளை பண்ணி எம்மால என்ன செய்றீங்க, டிவைட் பண்ணுங்க. அப்போ வேல்யூ வந்து என்ன கிடைக்குது, ஒன்று தான். மேலிங்கிலையும் அதாவது ஒரே நம்பரால் மல்டிப்ளை பண்ணி டிவைட் பண்ணோமா வேல்யூ வந்து மாறாது. அது வந்து உங்களுக்கு தெரியும். அது பேர் தான் நான் என்ன செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்மால மல்டிப்ளை பண்ணி எம்மால டிவைட் பண்ணியிருக்கிறேன் இன்ட்டு வி வெக்டர் டாட் வி வெக்டர். இப்போ வந்து இதை என்ன செய்கிறேன், உள்ள மல்டிப்ளை பண்ணுறேன். இதை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறேன். பாருங்கள், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1/2 2m இது உள்ள மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும், எம்பியா, எம்பி வெக்டர் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அடுத்தது எம்மால் மல்டிப்ளை பண்ணுறேன், எம்பி வெக்டர். ஆல்ரெடி வி நோ தட் என்னது, பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு எம்பி வெக்டர். அப்போ எம்பி வெக்டர் பதிலாக என்ன சப்ஸ்டிட்யூட் பண்ணிக்கலாம், பி வெக்டர் அப்படின்னு சொல்லி நாம போட்டுக்கலாம். அப்போ ke is equal to 1/2m p
vector dot b vector. இப்போ p into b p square. அப்போ இந்த ஈக்குவேஷனை நம்ம வந்து எப்படி எழுதலாம் பாருங்க, ke is equal to 1/2m into p square. அப்போ ke is equal to p square by 2m. அப்போ வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். 2m ke is equal to என்னது p square. ஈக்குவேஷன் மாற்றி என்னது p square is equal to 2m ke. ரெண்டு சைடு என்ன பண்ணலாம், நம்ம ரூட் எடுக்கலாமா? ரூட் எடுத்தா ஸ்கொயர் கேன்சல் ஆயிடும். அப்ப p is equal to root of 2m ke. சோ இதுதான் வந்து என்ன சொல்றோம், the relationship between momentum and kinetic energy. ரெண்டு எப்படி வருது, ஈக்குவலா வருதா? சோ இது ரொம்ப முக்கியமானது, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அடுத்தது இதை பேஸ் பண்ணி ஒரு சம்மு வந்து நம்ம பார்க்க போறோம். 4.7 சம்மு. என்ன சம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அதாவது 2 kg ஒரு ஆப்ஜெக்டும் 4 kg ஒரு ஆப்ஜெக்டும் வந்து அதாவது சேம் மூமெண்டத்தில் போகுது. எவ்வளோ மூமெண்டத்தில் போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 20 kg மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். இவ்வளோ மொமெண்டத்தில் வந்து போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதாவது ஸ்பீடு வந்துட்டு சேமாக இருக்குமா, அதாவது வில் ஹேவ் சேம் கைனடிக் எனர்ஜி, வில் ஹேவ் சேம் ஸ்பீட் அப்படின்னு சொல்லி கொஸ்டின் கேட்குறாங்க. அதை தான் வந்து நம்ம பார்க்க போகிறோம். இப்போ வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத, நம்ம கைனடிக் எனர்ஜி வந்து சேமாக இருக்கா அப்படிங்கிறத நம்ம வந்து ப்ரூவ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு பாருங்கள், கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். கைனடிக் எனர்ஜி என்னது, KE1 ஃபர்ஸ்ட் ஆப்ஜெக்ட்டுக்கு நம்ம வந்து கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். KE is equal to p square by 2m. p square by 2m கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணணும். அப்போ KE1 is equal to மொமெண்டம் என்ன சொல்லியிருக்கிறோம் 20. அப்போ 20 into 20 divided by 2. m ஓட வேல்யூ என்னது, டேட்டா எழுதிக்குங்க. டேட்டா என்ன சொல்லுது, மாஸ் வந்து m1 வந்து எவ்வளோ சொல்லியிருக்கிறோம் 2 kg. சரியா, மொமெண்டம் வந்து எவ்வளவு 20 kg மீட்டர் செகண்ட் இன்வர்ஸ். எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கிறேன் இந்த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலாவில். பியோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணிட்டேன், m2 அப்படியே போட்டுக்கிட்டேன். எம்மோட வேல்யூ வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறேன். எவ்வளவு 2வா? அப்போ என்ன ஆகுது, 2 2 கேன்சல், 2 2 கேன்சல். 10 into 10 சார் எவ்வளவு 100. அப்போ எனர்ஜியோட யூனிட் என்னது ஜூல். அப்போ 100 ஜூல். ஓகே, ஃபஸ்ட்டு இதுக்கு. அடுத்தது 4 kgக்கு பார்க்கலாம். m2 is equal to 4 kg. மொமெண்டம் சேம் மொமெண்டம் அதில் தான் மூவ் ஆகுது ரெண்டு ஆப்ஜெக்டும். அப்போ வந்து கைனடிக் எனர்ஜி என்ன, ஸ்பீட் என்ன அப்படிங்கிறது தான் பார்க்குறோம், சேமாக இருக்குமான்னு. அப்போது 20 kg மீட்டர் செகண்ட் இன்வர்ஸா. ரெண்டாவது ஆப்ஜெக்ட் கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணால் E2 அப்படின்னு சொல்லி போட்டுக்கணும். 4 kgக்கான கைனடிக் எனர்ஜி தான் E2. அப்போது என்ன ஆகுது ஃபார்முலா, P2 by divided by 2m2. இது m1. சரி, ஓகே. கீழே பியோட வேல்யூ என்னது 20. 20 into 20 divided by 2. m2 ஓட வேல்யூ என்னது 4. கேன்சல் பண்ணுங்க. அப்போ 2 2 கேன்சல் ஆகிடும். இப்போ 20ல் 20யும் 4ம் கேன்சல் பண்ணலாம். 2. இது வந்து 10. இது வந்து எத்தனை 5. 10ல் எத்தனை 2 இருக்கும், 5 இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 5 into 10 are 50 ஜூல். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கைனடிக் எனர்ஜி வந்து இதுக்கு எப்படி இருக்கு 100 இருக்கு. இதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா KE2
50 இருக்கு ரெண்டாவதுக்கு. அப்போ கினடிக் எனர்ஜி சேமா இருக்கா? கினடிக் எனர்ஜி சேமா இருக்கா? கினடிக் எனர்ஜி வந்து சேமா இல்லை. அப்போ கினடிக் எனர்ஜி வந்து ரெண்டு ஆப்ஜெக்டினுடைய கினடிக் எனர்ஜி வந்து எப்படி இருக்கு? நாட் ஈக்குவலா இருக்கு. The first object of kinetic energy is not is equal to kinetic energy of second object. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது ஏன் என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா kinetic energy வந்து மாஸ்க்கு வந்து எப்படி இருக்கு? இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. அதான் ஏன்னா இது அதிகமானா இது குறையும், இது அதிகமானா இது வந்து குறையும். ஆனால் மொமெண்டம் வந்து எப்படி இருக்கு அப்படின்னா சேமா இருக்கு. மொமெண்டம் வந்து எப்படி இருக்கு? சேமா இருக்கு. ஓகே, இப்போ kinetic எனர்ஜி வந்துட்டு பார்த்தோம். ரெண்டாவது ஸ்பீடு வந்து பார்க்குறோம். ஸ்பீடு வந்து சேமா இருக்குன்னு நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக வந்து இருக்காது. ஏன் அப்படின்னா கினடிக் எனர்ஜியே வந்து நாட் ஈக்குவலாக இருக்கும்போது ஸ்பீடும் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஏன்? KE ஈக்குவல் டு 1/2 ME². இது எப்படி இருக்கு? டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கு. இது அதிகமான இதுவும் அதிகமாகும். அப்போ இது குறைஞ்சுன்னா இதுவும் சேஞ்ச் ஆகும். கினடிக் எனர்ஜி சேஞ்ச் ஆனால் கண்டிப்பாக ஸ்பீடும் வந்துட்டு சேஞ்ச் ஆகும். டிஃப்ரெண்டாக தான் கண்டிப்பாக வந்து இருக்கும். சரியா? இது அடுத்தது நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் வந்து பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னா என்னன்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். சரியா? பொட்டன்சியல் எனர்ஜினா என்ன? அடுத்த டாபிக் வந்து பொட்டன்சியல் எனர்ஜி. எனர்ஜி வந்து நம்ம ரெண்டு டைப்பாக கிளாசிஃபைட் பண்ணுறோம். அது என்ன அப்படின்னா அதாவது பொட்டன்சியல் எனர்ஜி, இன்னொன்று வந்து கினடிக் எனர்ஜி. இந்த பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னா என்னங்கிற டாபிக் தான் இப்போ வந்து நம்ம பார்க்க போகிறோம். பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னா என்னது? ரெஸ்ட் பொசிஷனில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் கொண்டிருக்கக்கூடிய எனர்ஜி. தி எனர்ஜி பொசஸ்ட் the energy possessed at a rest position object is called potential energy அப்படின்னு நாம் சொல்லுவோம். அந்த பொட்டன்சியல் எனர்ஜி தான் நம்ம வந்து இப்போ பார்க்க போகிறோம். சரி, பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னா என்ன? எனர்ஜினா உங்களுக்கு தெரியும். எனர்ஜினா என்னது? அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன். அமௌண்ட் ஆஃப் ஒர்க் டன் பை external force act on object from one point to another point is called potential energy அப்படின்னு நாம் சொல்லுவோம். சரியா? அது நம்ம எக்ஸ்பிளைனாக வந்துட்டு இப்போ பார்க்கலாம். இந்த பொட்டன்சியல் எனர்ஜி வந்து 3 டைப்பில் இருக்கு. என்னென்ன டைப்பில் இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஒன்று வந்து அதாவது கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜி. கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜி. ரெண்டாவது வந்து எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி. என்னது? எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி. சரியா? எலாஸ்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி. மூணாவது வந்து கிராவிடேஷனல் பொட்டன்சியல் எனர்ஜி, எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்சியல் எனர்ஜி. மூணாவது வந்து என்னது? எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் பொட்டன்சியல் எனர்ஜி. வாட் ஆர் த டைப் ஆஃப் பொட்டன்சியல் எனர்ஜி அப்படின்னு சொல்லி 2 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பாக கேட்பாங்க. பொட்டன்சியல் எனர்ஜி. there are 3 type of potential energy. gravitational potential energy, elastic potential energy, இந்த potential electrostatic potential energy. இந்த electrostatic potential energy னா என்ன, elastic potential energy னா என்ன, gravitational potential energy என்னன்னு சொல்லி நம்ம இப்போ பார்க்க போறோம். potential energy of an object associated with configurations and position. அதாவது பொசிஷன் அண்ட் கான்ஃபிகரேஷன் பொறுத்து தான் ஆப்ஜெக்டினுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு இருக்கு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் அதுதான். இந்த பொட்டன்ஷியல் எனர்ஜினுடைய ஆப்ஜெக்டினுடைய பொட்டன்ஷியல் எனர்ஜி எதை அசோசியேட் பண்ணியிருக்குன்னா கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் பொசிஷன். அதாவது ஒரு ஆப்ஜெக்டினுடைய பொசிஷன் நிலை, அது எந்த நிலையில் இருக்கு, சரியா, சாய்வா இருக்கா நேரா இருக்கா அப்படிங்கிறத பொறுத்து அந்த பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு இருக்கு. ரொம்ப தூரத்தில் இருக்கா, அதனுடைய அமைப்பு பொறுத்து இருக்கு, பெருசா இருக்கா சின்னதா இருக்கா, அதை பொறுத்தும் கண்டிப்பா பொட்டன்ஷியல் எனர்ஜி என்ன பண்ணோம், வேரியேஷன் ஆகும். அப்போ பொட்டன்ஷியல் எனர்ஜி ஆஃப் அன் ஆப்ஜெக்ட் அசோசியேட்டட் வித் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் பொசிஷன். சரியா, டிபெண்ட் ஆன் கான்ஃபிகரேஷன்ஸ் அண்ட் பொசிஷன். பொட்டன்ஷியல் எனர்ஜி இஸ் டிஃபைன்ட் as amount of work done by external force act on object from one position to another position.
There are classified into 3 types. First one, gravitational potential energy. Gravitational potential energy அப்படினா the object possess energy by gravitational force gives rise to gravitational potential energy. அதாவது கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமா ஒரு ஆப்ஜெக்ட் கொண்டிருக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்றோம், கிராவிடேஷனல் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னு நாம் சொல்றோம். ஓகேவா? அடுத்தது ரெண்டாவது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி அப்படின்னா என்னன்னா, ஸ்ப்ரிங் ஃபோர்ஸ் காரணமா ஆப்ஜெக்ட் கொண்டிருக்கக்கூடிய எனர்ஜி தான் நம்ம என்ன சொல்லுவோம், அதாவது எலாஸ்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. the object possess energy due to elastic force, that is a spring force give rise to elastic potential energy. Third one, electrostatic potential energy. The electrostatic potential energy formed in the atom between two charges due to attraction force or repulsion force. This is electrostatic potential energy. Electrostatic potential energy. There are 3 types of potential energy. First, potential energy near the surface. Potential energy near the surface. இதுதான் நம்ம பார்க்க போறோம். சரியா? ரொம்ப இம்பார்ட்டண்டான क्वेश्चंस அடிக்கடி கேட்பாங்க. என்ன அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். ஃபர்ஸ்ட், ஒரு ஆப்ஜெக்ட் கன்சிடர் பண்ணுறது. இதான் ஒரு ஆப்ஜெக்ட் கிரவுண்டில் இருக்கு. லெட் அஸ் கன்சிடர் ஒன் ஆப்ஜெக்ட் ஆஃப் மாஸ் m. சரியா? அண்ட் த ஆப்ஜெக்ட் மூவ் ஃப்ரம் ஒன் பொசிஷன் டு அனதர் பொசிஷன், இனிஷியல் பொசிஷன் டு ஃபைனல் பொசிஷன். இங்கே மூவ் ஆகுது. ஃபைனல் பொசிஷன் பாயிண்ட் பி அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். இனிஷியல் பொசிஷன் பாயிண்ட் ஓ அப்படின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிறோம். ஹச் ஹைட்டுக்கு மூவ் பண்ணுறோம். புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஒரு ஆப்ஜெக்ட் ரெஸ்ட் பொசிஷனில் இருக்குது. அப்போ மாஸ் எம்ஏ. இது நம்ம கீழேருந்து மேலே மூவ் பண்ணுறோம். ஹச் ஹைட்டுக்கு மூவ் பண்ணுறோம். அப்போ என்ன ஃபார்ம் ஆகுது? ஃபோர்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதாவது there are formed force, that is gravitational force and applied force. This is gravitational force, F equal to mg. இது என்னது? applied force, F a னா applied force. சரியா? 2 force ஆக்ட் ஆகுது. இந்த ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கு அப்படின்னா, ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கு. ரெண்டு ஃபோர்ஸும் எப்படி இருக்கு? ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில். கிராவிட்டி ஃபோர்ஸ் இப்படி ஆக்ட் ஆகுது, அப்ளைடு ஃபோர்ஸ் மேலே ஆக்ட் ஆகுது. அப்போ ரெண்டு பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று ஆப்போசிட் டைரெக்ஷனில் ஆக்ட் ஆகுது. சரியா? அப்போது எப்படி நம்ம எழுதலாம்? ஒர்க்குக்கான ஃபார்முலா சொல்லுங்க. W equal to F into dx. ஆல்ரெடி ஸ்டடிட் இன் லோயர் கிளாஸ் இல்லையா? திஸ் இஸ் ஈக்குவேஷன் 1. என்ன சொல்லுவோம்? எனர்ஜினா கெப்பாசிட்டி டு ஒர்க் இஸ் கால்டு எனர்ஜின்னு சொல்கிறோமா? அப்போ எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி யூன்னு தான் நீ டினோட் பண்ணணும். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். கெனடிக் எனர்ஜி கேஇ அப்படின்னு சொல்லி டினோட் பண்ணுறோம் ஃபிசிக்ஸில். அப்போ யூஸ் ஈக்குவல் டு என்னது? எதுலேருந்து எது வரைக்கும்? ஜீரோலேருந்து, இனிஷியல் பொசிஷன்லேருந்து ஜீரோ ஹைட்லேருந்து மேக்ஸிமம் ஹைட் வரைக்கும் நம்ம மூவ் பண்ணுறோமா? அப்போ என்ன ஃபோர்ஸு? FA applied force into some distance. எவ்வளவு? சம் ஹைட்டில் பார்த்தீங்கன்னா ஸ்மால் டிஸ்டன்ஸ். ஹைட்டு ஹெச்சா, இதில் ஸ்மால் டிஸ்டன்ஸ் எவ்வளவு சொல்கிறோம் அப்படின்னா டிஆர் அப்படின்னு நாம் சொல்கிறோம். அப்போ இன்ட்டு டிஆர். ஓகே ஓகே. ஈக்குவேஷன் 2 பாருங்க. U equal to integral 0 to h FA into TR. அப்போ எப்படி எழுதலாம்? இந்த அப்ளைட் ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? FA is equal to minus FG, கிராவிடேஷனல் ஃபோர்ஸ். அப்போ FA is equal to என்னது? mg.
எபிஎஸ் ஈக்குவல் டு வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்கு? எம்ஜிக்கு ஈக்குவலாக இருக்கு. அப்போ எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லி பாருங்க. 0 to h எஃப்ஏவோட வேல்யூ என்னது? எம்ஜி இன்ட்டு டிஆரா இன்ட்டு டிஆர். ஓகே, இப்போ வந்து கான்ஸ்டன்ட் வந்து நம்ம என்ன பண்ண முடியாது? இன்டகிரேட் பண்ண முடியாது, அதை வெளியே தூக்கிடலாம். அப்போ வெளியே தூக்குங்க, என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும்? என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பாருங்க. mg இன்டகிரல் 0 to h dr. சரியா? இப்போ dr வந்துட்டு இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? dr இன்டகிரேட் பண்ணா என்ன கிடைக்கும்? r கிடைக்கும். இது எப்படி? இப்போ dx இன்டகிரேட் பண்ணா என்னது? x. அப்போ dr இன்டகிரேட் பண்ணா r அப்படின்னு சொல்லி நமக்கு வரும். அப்போ என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. mg dr இன்டகிரேட் பண்ணா r. அப்பர் லிமிட் என்னது? h, லோயர் லிமிட் வந்துட்டு 0. பாருங்க. ஓகே, இப்போ u is equal to அப்பர் லிமிட்டை சப்ஸ்டியூட் பண்ணுங்க. mg எடுத்து சப்ஸ்டியூட் பண்ண என்ன கிடைக்குது? h மைனஸ் போடுறது என்ன பண்ணணும்? லோயர் லிமிட் போடணும். 0. உள்ள மல்டிப்ளை பண்ணுங்க. u is equal to mg h வந்துருச்சா? ஈக்குவேஷன் வந்துருச்சா? இந்த ஈக்குவேஷன் எதை டிபெண்ட் பண்ணியிருக்கு அப்படின்னு சொல்லி பாரு. இந்த ஈக்குவேஷன்ஸ் எதை டிபெண்ட் பண்ணியிருக்குன்னா மாஸ், கிராவிடேஷனல் ஃபோர்ஸ், ஹைட்டு, இந்த மூணே டிபெண்ட் பண்ணியிருக்கு. இப்போ ஒருவேளை ஹைட்டு வந்து 0வா இருக்குன்னு வச்சுங்களேன், அப்போது எனர்ஜி வந்துட்டு என்னவா இருக்கும்? 0வா தான் இருக்கும். மாசே இல்லைனாலும் பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு என்னது? 0 தான். கிராவிட்டி ஃபோர்ஸ் இல்லைனாலும் வந்துட்டு என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி வந்துட்டு 0. ஓகேவா? ஏ டவுட் இருக்கா? இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ். ஆல் த பெஸ்ட்.